வணக்கம். இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசையை விட பொங்கலுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வறுக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உள்ளேயும் மேலேயும் நல்லா வறுபட்டு வரும். உங்களுக்கு வேர்க்கடலை 3/4 பாகத்துக்கு வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 10-15 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் வேர்க்கடலை எடுத்து அதே கப்பில் 1/2 கப்பு உடச்ச கடலை சேர்த்து இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து ஒரு துண்டு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். மீதி இருக்கிற எண்ணெயில் 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதி சேர்த்தாலே போதும். இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளியும் வெங்காயமும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் பார்த்திங்கன்னா சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சட்னியை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். இந்த சட்னி இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இனிப்பு புளிப்பு சுவையோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஒரு முறை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே பொங்கலுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் செய்வோம். இந்த சட்னி ஒரு முறை செஞ்சிங்கன்னா எப்போ பொங்கல் செஞ்சாலுமே இந்த சட்னி தான் செய்வீங்க. கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த சட்னி எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.